தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 12 முதல் 25% வரை கட்டணத்தை உயர்த்தியதன் எதிரொலியாக வாடிக்கையாளர்கள் பெருமளவில் BSNL தொலைத்தொடர்பு சேவைக்கு மாறி வருகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தனியார் டெலிகாம் நிறுவனங்களான ரிலையன்ஸ், ஜியோ, பாரதி ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஐடியா ஆகியவை சமீபத்தில் 12% முதல் 25% வரை கட்டணங்களை உயர்த்தின. கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த இந்த கட்டண உயர்வு செல்போன் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதன் விளைவு தனியார் டெலிகாம் நிறுவன சிம் கார்டுகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தற்போது பொதுத்துறை நிறுவனமான BSNL பக்கம் திரும்ப வைத்துள்ளது. இப்போ ஜியோ சிம்லேருந்து BSNL மாறுறேன். என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக ஏற்றிட்டாங்க. 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இல்லை உங்களுக்கு. மாதம் 500 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது அது. அதனால் BSNL நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது. ஜியோ, ஏர்டெல் இதனுடைய கட்டணங்கள் எல்லாம் அதிகப்படுத்தினால நான் இந்த நெட்வொர்க்லேருந்து நான் இப்போ BSNLக்கு மாறி இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய குடும்பத்திலே கிட்டத்தட்ட 6-7 சிம்மு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு சிம்முக்கும் ஒரு 200 ரூபா 300 ரூபான்னு பார்க்கும்போது மாதம் ஒரு 2000 ரூபா அதிகபட்சமாக நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் நான் இப்போ BSNLக்கு மாறிட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த ஜூலை மாதத்தில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் BSNL டெலிகாம் சேவைக்கு மாறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் மொபைல் எண்ணை மாற்றாமல் BSNL நிறுவனத்திற்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 17 லட்சம் வாடிக்கையாளர்கள் சேர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. There is so much of demand for BSNL mobile connections after increase of tariff by private operators. If you take Tamil Nadu circle, which excludes Chennai telephones, we got about 2.5 lakh connections in the month of July alone. Out of 2.5 lakh connections, about 1,10,000 customers have come to BSNL from private operators. Now, our mobile number portability port out by port in ratio is 0.3. That means 100 customers are coming into BSNL, only 30 customers are going out of BSNL. வாடிக்கையாளர்களின் வருகையால் பொதுத்துறை நிறுவனமான BSNL மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. அதே வேளையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 5G அலைக்கற்றை வழங்கி வரும் நிலையில் வாடிக்கையாளர்களை தக்கவைக்க BSNL நிறுவனம் தனது நெட்வொர்க் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் பாலாஜி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.